we should watch our conducts. நம்முடைய நடத்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படிப்பட்டவர்களாக நடக்க வேண்டும் அது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பரலோகத்திலிருந்து அவருடைய கண்கள் மனுபுத்திரர் எல்லாரையும் நோக்கி கொண்டிருக்கிறது. ஸோ வி ஷுட் வாட்ச் அவர் கான்டெக்ட்ஸ். நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கணும். கான்டெக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல காலேஜில், யூனிவர்சிட்டியில் எல்லாம் கான்டெக்ட் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. ஸோ நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது, எந்த பிளாக் மார்க்கும் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏசாயா 2:5 வாசிங்க. யாக்கோபின் புத்திரரே, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அங்கே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் வம்சத்தாரே அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, ஓ ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப், யூ ஆல் கம், லெட் அஸ் வாக் இன் த லைட் ஆஃப் த லார்ட் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம எல்லாரையும் காட் கால்ஸ் அஸ் டு வாக் இன் த லைட் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்பதற்காக நம்மை அழைக்கிறார். ஸோ எபேசியர் 5:8 அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்கிறார், எஃபீசியன்ஸ் சாப்டர் 5:8 வி ஆர் ஆல் சில்ட்ரன் ஆஃப் லைட் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படி சொல்கிறாரு. ஸோ வி ஷுட் வாக் லைக் த சில்ட்ரன் ஆஃப் லைட் அப்படி சொல்லலாம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். எஃபீசியன்ஸ் சாப்டர் 5:8 கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஸோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கோம். அங்கே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது பழைய ஏற்பாட்டில், வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் அப்படி சொல்லி ஒரு அழைப்பு. இங்கே நம்ம கர்த்தருக்குள்ளே எப்படி தான் இருக்கிறோமா, நம்ம வெளிச்சமாக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ வி ரிசீவ் த லைட் ஃப்ரம் த லார்ட் அண்ட் வி ஷோ த லைட் டு அதர்ஸ். வி ஷுட் வாக் இன் த லைட் ஆஃப் த லார்ட். நம்ம அவர்கிட்ட ஒளியை வாங்கி அதை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக, நம்ம யாரெல்லாம் அந்த காலத்தில் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் இருளில் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர்களாக நம்ம நடந்து கொள்ளணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ளணும்.